3 fair coins are tossed simultaneously. Find the probability of getting at least 2 heads, at most 2 tails. Sample space S is equal to 2 power 3. காயினுக்கு 2 பக்கம் இருக்குல்ல, அதனால் 2, 3 தடவைங்கிறதுனால பவர் 3. 2 பவர் 3 அப்படிங்கிறது 2 into 2 into 2 8. இதுதான் n of s. n of sங்கிறது என்னன்னா 8. அந்த 8 டேர்ம் எடுத்து இங்கே எழுதணும். என்னென்ன? முதல்ல 3 h, அடுத்தது 2 h, ஒரு t. டீயை நடுப்புற கொண்டு வந்துடும், h t h. டீயை முதல்ல கொண்டு வந்துடும், t h h. அதே போல் 3 தடவை t, 2 t, ஒரு h சேர்த்துக்கிறோம், ஹெச்சை நடுப்புற கொண்டு வந்துடும், t h t. ஹெச்சை முதல்ல கொண்டு வந்துடும், h t t. இதுதான் மொத்தம் இருக்கக்கூடிய 8 வாய்ப்புகள். n of s is equal to 8. Let a denote the event of getting at least 2 heads. A is equal to இந்த at least 2 heads, at least 2 அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா, திடமுதுலேருந்து கும்பகோணம் போகணும்னா மினிமம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 10 ரூபா இருந்தால் தான் பஸ்ஸில் ஏறலாம். மினிமம் 10 rupees, அட்லீஸ்ட் 10 rupees. 10 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் 10 ரூபாயை விட குறைவாக இருக்கக்கூடாது. அதுபோல் அட்லீஸ்ட் 2னா 2வை விட அதிகமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் 2வை விட குறைவாக வரக்கூடாது. ஸ்டாண்டு போகணுன்னா 10 ரூபா வேணும், அல்லது 10 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 10 ரூபாயும் உண்டு, அதுக்கு மேலேயும் உண்டு. அதுபோல் இங்கே 2ம் உண்டு, 2க்கு மேலேயும் உண்டு. அப்போ நமக்கு எது எது வரும்? அட்லீஸ்ட் 2 அப்படின்னா 2 இருக்கலாம், 2ஐ விட அதிகமாக இருக்கலாம். எது? ஹெட்டு 2 இருக்கலாம், அல்லது 2வை விட அதிகமாக இருக்கலாம். இதில் 3, இதில் 2, இதில் 2, இதில் 2, ஹெச் 2 2 இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தோம்னா ஹெச் 1 தான் இருக்குது, இதில் ஹெச்சே இல்லை. அதனால் இதெல்லாம் கிடையாது. முதல்ல இருக்கிற 4 மட்டும்தான், அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். n of a அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் a. ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 1 2 3 4. p of a is equal to n of a by n of s. n of aங்கிறது 4, n of s அப்படிங்கிறது 8. 1 4 4 2 4 8. Subdivision 1 over. Let b denote event of getting at most 2 tails. இங்கே அட்மோஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அட்லீஸ்ட்டுங்கிறது என்னங்கிறது சொன்னோம். அட்லீஸ்ட்டுங்கிறது என்னென்னா 2 இருக்கலாம், 2வை விட அதிகமாக இருக்கலாம். அட்மோஸ்ட் 2னா என்ன அர்த்தம்னா, அதிகபட்சமே 2 தான் இருக்கணும். அட்மோஸ்ட் 2 தான் இருக்கணும், 2க்கு மேலே வரக்கூடாது. 2 வரலாம், அல்லது அதை விட குறைவாக வரலாம். அப்போ எது எது அப்படி இருக்குன்னு பாருங்கள். டெய்ல்ஸ் 2 இருக்கலாம், அல்லது 2ஐ விட குறைவாக இருக்கலாம். அதை விட அதிகமாக வரக்கூடாது. அதை விட அதிகமான என்ன, 3 டெய்ல்ஸ் வரக்கூடாது. இந்த டின்னு 3 டெய்ல்ஸ் இருக்கு இல்லையா, இதை தவிர மீதி இருக்கிற 7 டேர்ம்ஸையும் எழுதிடும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் பி எத்தனைன்னா 7. அதனால் n of b is equal to 7. p of b is equal to n of b by n of s. ஃபார்முலா தெரியும். n of bங்கிறது எத்தனை? 7. n of sங்கிறது 8. இதுதான் ஆன்சர். அவ்வளோ. The duration of the spacewalk of astronaut A is 6 hours, longer than the duration of the second one is B. If they both continue spacewalk for 4 more hours, இன்னொரு 4 மணி நேரம் கூட நடந்ததுக்கப்புறம்
the product of the spacewalk duration becomes 720 hours. Find the spacewalk duration of A and B. ஏயோட ஸ்பேஸ் வாக் டியூரேஷன் வந்து 6 ஹவர்ஸ் அதிகமாக இருக்குது எதை விட பியை விட. லெட்டு பியோட ஸ்பேஸ் வாக் டியூரேஷன் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். த டியூரேஷன் ஆஃப் த ஸ்பேஸ் வாக் ஆஃப் ஏ இஸ் 6 ஹவர்ஸ் லாங்கர் தென் டியூரேஷன் ஆஃப் பி. அதாவது ஏயோட டியூரேஷன் டைம், இந்த ஸ்பேஸ் வாக் டைம் வந்து பியோட டியூரேஷனை விட ஸ்பேஸ் வாக் டைரத்தை விட ஒரு 6 அதிகம். அதாவது பி ப்ளஸ் 6. ஏஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது ஏயோட டைம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6, இதோட எவ்வளோ அதிகமாகும்னு ஒரு 4 அதிகமாகும். பிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா எக்ஸு பியோட வேல்யூ அதோட ஒரு 4 ஹவர்ஸ். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 10 ஏ, பிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 4. ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வாக் டியூரேஷன் எவ்வளோன்னா, அதாவது ஏ இன்ட்டு பி கணக்கில் கொடுத்துருக்கிறது 720. ஏங்கிறது எவ்வளவு எக்ஸ் ப்ளஸ் 10, பிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 4. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குது 720. ஏக்கு பதிலாக இந்த வேல்யூ எழுதிக்கிறோம், பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 எழுதிக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 720. நார்மல் மல்டிப்ளிகேஷன் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 720. எக்ஸ் ஸ்கொயர் 14x 40 720 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 720. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14x 720ல் 40 லெஸ் பண்ணிட்டோம்னா மைனஸ் 680 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இதை காரணிப்படுத்தினோம்னா எக்ஸோட வேல்யூ 2 வேல்யூ கிடைக்கும். எப்படி மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 680 வரணும், ஆட் பண்ணால் 14 வரணும். பெருக்குனா மைனஸ் 680, கூட்டுனா 14. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மைனஸ் 20 இன்ட்டு 34. மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 680, ஆட் பண்ணோம்னா 34ல் வந்து 20 சேர்த்தோம்னா 14. எக்ஸு மைனஸ் 20 எக்ஸு ப்ளஸ் 34 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ப்ளஸ் 34 ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 34. பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும், அதனால் இது வேண்டாம். எக்ஸோட வேல்யூ 20. தேர்ஃபோர் ஏஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏங்கிறது பி ப்ளஸ் 6, அதாவது பிங்கிறது என்ன எக்ஸ் ப்ளஸ் 6. எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 20. 20 ப்ளஸ் 6 26. பி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோமா, அதனால் எக்ஸுக்கு பதிலாக 20. ஏயோட வேல்யூ 26, பியோட வேல்யூ 20. ஃபைண்ட் த மீன் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளாஸ் இன்டர்வல் அண்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டேபிளை வச்சுக்கிட்டு இன்னொரு டேபிள் ஃப்ரேம் பண்ணுறோம். கிளாஸ் இன்டர்வல் வந்து 5 to 15, 15 to 25, 35, 45, 55. frequency, corresponding frequency 13542. அடுத்தது மிட்எக்ஸ். மிட்எக்ஸுங்கிறது என்னென்னா கிளாஸ் இன்டர்வல் தான் எக்ஸு. 5 + 15 20, 20யை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 10, அதான் மிட்எக்ஸ். 15 25 40 ஆட் பண்ணால் 40, 40யை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 20. இது மிட்எக்ஸ். எஃப்எக்ஸுங்கிறது என்னென்னா ஃப்ரீக்வன்சிங்கிறது இது எஃப், மிட்எக்ஸ் எக்ஸு. எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். 110 10, 320 60, 530 150, 440 160, 250 100. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் சம்மேஷன்.
summation of f of x equal to 480. இது சிக்மா fx. சிக்மா f அப்படிங்கிறது f எல்லாத்தையும் கூட்டினோம்னா கிடைக்கிறது சிக்மா f. எவ்வளவு? 9, 10, 15. ஃபார்முலா என்ன? மீன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா fx பை சிக்மா f. சிக்மா fx எவ்வளோன்னா 480 பை சிக்மா fக்கு பதிலாக 15. இதுதான் வந்து ஆன்சர். மீன்ஸ் ஈக்குவல் டு 32. Find the median for the following frequency distribution table. கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல் எடுத்து எழுதிக்கிறோம் ஒரு காலமாக. அடுத்தது ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னென்னா, இங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சி 6, 6ஓட 3 ஆட் பண்ணோம்னா 9, 9 + 5 14, 14 + 20 34, 34 + 10 44. இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 44 வரும். இந்த 44 இந்த 44 ஈக்குவலாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீடியன் கேட்டிருக்கிறதுனால மீடியன் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா L + n/2 - m/f × c. இதில் இந்த மீடியன் அப்படிங்கிறது n/2. n/2 என்னங்கிறது எவ்வளோன்னா 44/2, that is 22. இந்த 22ங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே வருதுன்னு பார்க்குறோம். 22ங்கிறது 14, 34 இந்த ரெண்டுத்துக்கு நடுப்புற வரும். அதனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய வேல்யூ எதுன்னா இதுதான் 34 அப்படிங்கிறது தான் மீடியனுக்கான காலம். இந்த இடத்த தான் எடுத்துக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டில் லோயர் லிமிட்டுங்கிறது 250. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய L. L = 250. அடுத்தது n/2 தெரியும் 22. M மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 34 இதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்குல்ல, இதுதான் வந்து என்னென்னா M 14. அப்புறம் F ஃப்ரீக்வன்சி F = மீடியன் கிளாஸில் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது 20. அப்புறம் கிளாஸ் இன்டர்வல் C × C இருக்குல்ல, அந்த சிங்கிறது என்னென்னா 100, 150, 150, 200 அப்படின்னு 50, 50 அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சிங்கிறது என்னென்னா 50. இந்த வேல்யூலாம் எடுத்து இதில் அப்ளை பண்ணுறோம். அதுதான் ஆன்சர். மீடியன் = L. Lங்கிறது என்னென்னா லோயர் லிமிட் 250 ப்ளஸ் n/2ங்கிறது 22. M அப்படிங்கிறதோட மதிப்பு 14 பை எஃப்க்கு பதிலாக 20 இன்ட்டு சிங்கிறதோட மதிப்பு 50. சிம்பிளை பண்ணோம்னா இதுதான் ஆன்சர். 250 ப்ளஸ் 22ல் 14 போயிட்டுனா பேலன்ஸ் 8, 8/20 இன்ட்டு 50. 250 ப்ளஸ் 0, 0 கேன்சல் ஆகிடும். 2க்கும் 8க்கும் அடித்தோம்னா 4, 4, 5. 250 ப்ளஸ் 4, 5, 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற அந்த 270 அப்படிங்கிறது தான் மீடியன் ஆஃப் தி கிவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். sin a + cosecant a square + cos a + secant a square = 7 + tan square a + cos square a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். முதல்ல LHS எடுத்து எழுதிக்கிறோம். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். sin square a cosecant square a அப்புறம் 2 times sin a cosecant a. இதனுடைய விரிவு முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் இங்கே cos square a secant square a 2 into cos a secant a. sin square a plus cos square a இதோட வேல்யூ 1. அந்த ரெண்டுத்துக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ்
கொசிகன் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறத கொசிகன் ஸ்கொயர் ஏ இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக 1 + காட் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ப்ளஸ் 2 sin ஏ. கொசிகன் ஏங்கிறது 1/sin ஏவோட வேல்யூ. ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ. சீக்கன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 1 + tan ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் ஏங்கிறத 1 + tan ஸ்கொயர் ஏ. இந்த லாஸ்ட் ஒன் 2 cos ஏ இன்ட்டு சீக்கன் ஏ. சீக்கன் ஏங்கிறத எப்படி எழுதலாம்னா 1/cos ஏன்னு எழுதலாம். இப்போ பார்த்தோம்னா 1 + 1 2. 2 + cot ஸ்கொயர் ஏ. 2 + cot ஸ்கொயர் ஏ ப்ளஸ் sin ஏ கேன்சல் ஆகிடும். 2 + 1 + tan ஸ்கொயர் ஏ. cos ஏ கேன்சல் ஆகிடும். 2 மட்டும் இருக்கும். 2 2 2 + 1 கூட்டினோம்னா 7. 7 + tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. இதுதான் நமக்கு தேவையான RHS.